வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 1 ஆன்மீக பயிற்சியின் பயன்கள் என்பது குறித்து அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து. ஆன்மீக பயிற்சி என்பது என்ன என்றால், ஆன்மீக பயிற்சி என்பது உயிர்நிலை பற்றிய தெளிவு. உடல்நிலை பற்றிய தெளிவு ஏற்பட்டால் மருத்துவனாகிறான். உயிர்நிலை பற்றிய தெளிவு பெற்றால் மகத்துவம் பெறுகிறான் மனிதன் என்பதுதான். அப்படி உயிர்நிலை பற்றிய தெளிவு பெறுகிற அந்த ஆன்மீக பயிற்சியினால் பயன்கள் என்ன என்பதனை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த பயிற்சியின் மீது பயிற்சியின் பார்ப்பட்டு ஒரு ஈடுபாடு ஏற்படும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி என்ன ஆன்மீக பயிற்சியின் பயன்கள் என்று விவரிக்கும் போது அவர் சொல்கிறார், முதற்கட்டமாக நாம் உடற்பயிற்சி செய்ய சொல்கிறோம், உடலை பேண சொல்கிறோம். அப்படி உடற்பயிற்சி செய்யும் போது உடல் நோய் எதுவும் வாராமல், வந்த நோய் ஏதேனும் வந்தாலும் கூட அதனை தடுத்து கொள்கிற, காத்து கொள்கிற வகையிலே உடல் கட்டுக்கோப்பாக இருக்க அந்த பயிற்சி உதவுகிறது. அது முதல் பயன் என்று சொல்கிறார். அடுத்ததாக உயிரை உணர்வாக பெற செய்கிறோம். அப்படி உயிரை உணர்வாக பெற செய்வதன் மூலமாக உயிர்நிலை தெளிவு பெறுகிறது. பின்னர் அந்த உயிரின் மீதே மனதை வைத்து தவம் செய்ய சொல்கிறோம், தியானம் செய்ய சொல்கிறோம். அப்படியானால் அந்த உயிர் மீது தவம் செய்யும் போது அறிவு நுண்மான் நுழைப்புலன் பெறுகிறது. நுண்மான் நுழைப்புலன் என்பது அறிவு நுட்பமாக வேலை செய்கிறது, திட்பம் பெறுகிறது, திண்மை பெறுகிறது. இதெல்லாம் மிகப்பெரிய பயன்களாக ஆன்மீக பயிற்சியில் நாம் காண்கிறோம் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறோம்? அகத்தாய்வு செய்ய சொல்கிறோம். அகத்தாய்வு என்பது வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல், ஏதேனும் சிக்கல்கள் வந்தாலும் கூட அவைகளின் கூட தகுந்த முறையில் நாம் தடுத்து நிறுத்தி நல்லதொரு வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் என்பதனாலே இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களெல்லாம் இந்த ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறது. தொடர்ந்து அதனை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்வதை கேட்டு ஆன்மீக பயிற்சியை மிகுந்த ஈடுபாட்டோடு அக்கறையோடு செய்வோம் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.